அதிமுக உறுப்பினரின் பேச்சை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கக்கோரி தமிழக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் வெங்கட்ராமன், பகுத்தறிவை பற்றி பேசும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் யாருக்கும் பகுத்தறிவே இல்லை என்று குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று அவருடைய பேச்சை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதையடுத்து அவர்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். அதிமுக உறுப்பினர் எந்த கட்சியையும் பெயரை சொல்லி குறிப்பிடவில்லை என்று கூறிய சபாநாயகர், அவர் பேச்சை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்று தெரிவித்தார். திமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சட்டமன்றத்திலிருந்து ஏன் வெளியே வருகிறோம் என்பதை 1000 முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எங்கள் மீது தவறான ஒரு கருத்தை ஒரு எதிர்க்கட்சிக்குள்ள உரிமை வெளிநடப்பு செய்வது, அதை கேட்பதற்கு சபாநாயகர் ஒருவருக்குத்தான் உரிமை உண்டு. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனால் ஒரு உறுப்பினர் அவ்வளவு கேவலமாக எங்களை பேசுகிற பொழுது இது சபைநடைக்கு உகந்ததானா, இதுதான் மானிய கோரிக்கை வாதமா என்று கேட்டால் ஒரு சபாநாயகர் கொஞ்சம் கூட நாங்கள் சொல்வதை காது கொடு கேட்கவில்லை.